இப்போது தோசைக்கல் சீசன் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் தேய்ங்க. கடாயாக இருந்தால் நம்ம வெங்காயத்தை வணக்கிட்டு கூட நம்ம செய்யலாம். வெங்காயத்தை வணக்கிட்டு அதை கீழே கொட்டிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும். நான் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் தோசை ஊற்றுறேன். எவ்வளோ மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. தோசை எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றியாச்சு. பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. இதுக்குன்னே ஒரு தோசை கரண்டி கொடுத்தாங்கங்க, அதை நான் எங்கேயோ மறந்தாப்பில் வச்சுட்டேன். இந்த மரக்கரண்டியில் எனக்கு எடுக்க தெரியல. நான் நார்மலாக எங்கள் குட்டி தோசை கரண்டியில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சு தான் வரும், ஒன்றும் பயப்படாதீர்கள். ஏன்னா இன்னும் கல் நம்ம சுட்டு பழக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தோசை இவ்வாறே வரும். எடுத்த உடனே சூப்பராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு தோசைக்கல்லை நல்லா எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இப்போ 2வது தோசை ஊற்ற போகிறோம். வாங்க, வெங்காயம் கீழே விழுந்துருச்சு. இப்போது நம்ம செகண்ட் ஊற்றிக்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் மாவு கூட ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா பரப்பி விட்டுறலாம். பாருங்க, நல்ல தோசைக்கல் பெருசாக வாங்கிட்டாங்க. பெருசில் எனக்கு ஊற்றவே தெரியாதுங்க. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாம். நான்ஸ்டிக் தோசைக்கல் தோற்றுருங்க, பழக்கிட்டோம்னா அந்த அளவு சூப்பராக வரும். டடாங், பாருங்க. இப்போ தோசை எடுக்கலாம். இப்போ எவ்வாறு வரும்? லைட்டாக வரும், ஒட்டி தான், இன்னும் பயப்பட தேவையில்லை. நான் முன்னளவுக்கு இல்லை, நல்லாவே ஒட்டாமல் வருது எனக்கு இப்படி. இப்போ நம்ம கல் ஓரளவு நம்ம வாட்டத்துக்கு பழகிடுச்சு. இனிமேட்டு எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். சைடில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயவே நல்லா இப்படி பாருங்கள் எவ்வளோ தணல் பறக்குதுன்னு. ஒருக்காக வெங்காயத்தை தேய்ச்சி ஊற்றுனீங்கன்னாவே ஒரு 2 தோசை கஷ்டமாக இருக்கும். நமக்கு 2வது தோசையே சூப்பராக தான் வந்திருக்கு. பாருங்கள், பேப்பர் நல்லா மெலிசாக தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 3வது தோசை ஊற்றியாச்சு. அழகாக நமக்கு எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம தோசைக்கல் பழகிடுச்சு. இனிமேட்டு எப்பயும் போல் நம்ம வெங்காயம் தெளிச்சோ இல்லை தண்ணி தெளிச்சோ எப்படி வேணாலும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம்.